வணக்கம். ஆஹ் ஒரு காலேஜ் படிச்சுக்கிற டைமுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு டைம் ட்ராவலில் பின்னால் போன மாதிரி இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவில் வந்திருக்கேன். நான் சந்தித்த மிக ஆச்சரியமான ஒரு மனிதர் தான் சார். ஒரு ஒரு மகன் போல என்னை பார்த்துட்டாரு. அவர் நீ கூப்பிட்டாரு, நீ இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சது யூத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். விஜய் படத்தில் தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த படம் நான் என்னை இன்வைட் பண்ணால் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான அழகான ஒரு 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 நம்ம லவ் பண்ணும்போது எப்படி குழந்தைத்தனமாக இருப்போமோ அந்த குழந்தைத்தனம்லாம் வச்சு இந்த ஒரு படம். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் படத்தை ரசித்தேன். அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நான் எனக்கு தெரியும். படங்கள் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நான் எப்பயுமே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக சினிமா தவிர நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே திருப்பி ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி ஒரு ஒரு புரட்சித் தலைவருடைய படமோ சிவாஜி கணேசன் படமோ நம்ம படத்தில் திருப்பி பார்த்துட்டே இருக்கோம். கமல் சார் படமோ ரஜினிகாந்த் படமோ பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு தமிழ் ஒரு சைக்கேக்குள்ள இந்த இவர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீஷனாக தெரியுது நம்ம லைஃப் வந்து நிறைய விஷயங்களில் ஒரு பெரிய போர்டத்தோடையும் ஒரு பெரிய வழியோடையும் தான் லைஃப் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன இனிமையான படங்கள் பார்க்கும்போது வாழ்க்கை வந்து ஒரு இதமாக இருக்கும். நான் இந்த படத்தை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். நான் என்னுடைய படங்கள் இப்படி இருக்காது. ஒரு சந்தோஷமான படம் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பார்க்குறது, நான் தானோயும் இயக்குனர் நான் ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். இந்த படம் நான் பார்த்ததுக்கு. பர்டிகுலராக விஜய் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ஆக்சுவலி இந்த படத்தில் நான் யூத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அது எனக்கு தெரிஞ்சு அவருடைய கேரியர்லேயே இந்த படம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஐ திங்க் ஜீவா தான் காட்டுக்கன்னு நினைக்கிறேன். ஸோ லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ தரோலி என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லா படமே பார்க்கலாமே. எல்லா படமும் சொல்லுங்கம்மா. கலைத்துறை விட்டு அவர் போகவே மாட்டார்மா. அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடிக்கணும். என்னை பொறுத்தவரை ரொம்ப சீரியஸான ஒரு இது. ஆக்சுவலாக அவரெல்லாம் நடிக்கணும். ஆக்சுவலாக அவர் வந்து ஒர்க்கும் பண்ணணும், பொலிட்டிக்கலாக ஒர்க்கும் பண்ணணும். அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக அவங்களாம் படத்தை விட்டு போகிறது பெரிய லாஸ். கமல் சார் ரஜினி சார் படத்தை விட்டு போனால் நம்ம அப்படியே ஒத்துக்கவே. அது மாதிரி ரஜினி அஜித்தில் எப்பவுமே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு கலெக்டிவான ஒரு பீப்புளோட இவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம், இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இருக்கும்போது வந்து அவங்க கலைத்துறை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. நான் அரசியல்வாதியே கிடையாது. நான் வந்து சினிமா கனெக்ஷன். என் சினிமாவில் அவர் மிக முக்கியமான ஒரு மனிதர். என் வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்கும் போது விஜயுடைய படத்தில் தான் நான் வந்தேன். அரசியலில் வந்து நம்ம தனியாக பேசுகிறோம். அந்த இடத்துல பேசுகிறோம். அவருக்கு எப்பொழுதுமே அந்த வாழ்த்துக்கள், அவருக்கு எப்பொழுதுமே என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஸோ மச். சச்சின் படம் ரிலீஸ் ஆயிருந்தப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்போ நான் ஆக்சுவலாக சச்சின் படம் பார்க்கல. அதான் உண்மை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் என்னோட பிரதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. என் பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது இப்போ ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. படத்தோட சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருந்துச்சு, டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் இப்போ பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து எனக்கு வந்து விஜய் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா காவலன். இந்த படம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு லெவல் டாப்னு வச்சு அவரோட ஆக்டிங்கில் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரோட பிரைம் ஃபார்மில் ஒரு ஆக்டிங் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஒரு ஆக்ட் பண்ணாருன்னு ஃபீல் ஆகல. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ரொம்ப ஒரு ரியலான விஜய் சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த படத்தை பார்க்கலான்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவருக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டு அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரே ஒரு வாட்டி விஜய் சாரை எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருந்துச்சு. அப்புறம் விஜய் சாரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காவலன் சார், அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரிலாம் நீங்கள் திரும்ப பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் வந்து, இப்போ நம்ம வயசுக்காக இப்போலாம் லவ் ஸ்டோரி பண்ண யார் பாப்பா அப்படின்னாரு. இல்லை சார்,
ஃபேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், அது வந்து ஒருவேளை வந்து இப்போ என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெச்சூர்டான லவ் ஸ்டோரி இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நான் போயிட்டு சொல்லிட்டு வந்தேன், சார் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி கொண்டு வரேன் சார் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தோன்னா எனக்கு இன்னும் அது ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதிட்டு அவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து வடிவேல் சார்லாம் வீக்கில் இருக்காரு. அந்த மாதிரி வடிவேல் சார் அப்படின்னா நம்ம டிவியில் பார்த்துருக்கோம். எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஃபேமிலியோட போய் பார்க்கும்போது வேற ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே திரும்ப அந்த படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். 20 வருஷம் கழிச்சு சச்சினை பார்க்கும்போது எனக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நிறைய ஞாபகம் வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதும் ஒரு ஷாட் பார்க்கும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணது எனக்கு வந்து ஜீவா சார். என்னென்னமோ லெஃப்ட் சைடில் நிறைய எழுதி வச்சிருந்தேன். அந்த எல்லா எழுதின விஷயத்தை எல்லாம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஒரு பில்லர் சப்போர்ட்டாக இருந்தது ஜீவா சார். இன்னைக்கு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து எனக்கு அவருடைய ஞாபகங்கள் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி படம் முடியும் போதும் நான் மிஸ் பண்ண ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருந்தது ரகுவரன் சார். ஸோ இந்த 2 பேரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். அண்ட் சச்சின் பொறுத்தவரை எனக்கு வந்து அந்த ஜென்ரேஷனோட உட்காந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு என்னமோ வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் திருப்பி ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து போன ஜென்ரேஷன் நிறைய கரெக்ட் ஆவாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு ரிலீஸ் இது முயற்சி. தேங்க்யூ. எல்லோருக்கும் சான்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னால் 2004 நான் நடித்த படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் மாதிரி இன்னையே ஒரு 20 வருஷம் ஒரு இளமையான ஒரு சான்ஸ் பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு பேனர் கான்ஸ் ஆஃப் வி கிரியேஷன்ஸ். அதில் மகேந்திரன் சாருடைய பையன் ஜான் மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணுற படம். பரபரப்பாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு லவ்வபுல்லாக ரொமான்டிக்கான ஒரு படத்தை பண்ணக்கூடிய தளபதி விஜய் சார், வடிவேல் சாரோட சைட் கிக்காக நானும் தாடி பாலாஜி. இந்த படத்துடைய அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நல்லா இப்பயும் பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு இளமையாக, ஒரு சர்மனு, ஒரு க்யூட்டான பர்ஃபார்மன்ஸோடு இருக்கக்கூடிய விஜய் சார். நல்ல நல்ல டைலாக்ஸு, நல்ல ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக வடிவேல் சார் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவர் கூட இருக்கிற 2 பேரில் நானும் தாடி பாலாஜி அப்படின்னு சொல்ல டேரக்டர் சார் அதை ஒத்துக்க. ஸோ எல்லோரும் கூட்டு முயற்சியோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான விஷயம். அப்போ சந்தானம் அப்படியே வந்துட்டுருக்காரு, பயங்கர பீக்கில் வந்துட்டுருக்காரு. ஸோ நாங்களாம் ஸ்பாட்டில் பேசிட்டு இருக்கோம். அந்த நினைவுகள்லாம் அப்படியே எனக்கு வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் நடிச்சாங்க, தேங்க்ஸ். இதை திருப்பி ரீரிலீஸ் இவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட தேட்டரில் இந்த படத்துக்கு அவ்வளோ புக்கிங்ஸ் இருக்குது. இதை நினச்சா ஓடிடியில் பார்க்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி நிறைய சைட்ஸ்லாம் கூட பார்த்துக்கலாம் இந்த படத்தை. பட் ஸ்டில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நல்லா அழகாக ரீமாஸ்டரிங் பண்ணி ஜம்முன்னு வந்திருக்கு. இதுக்கு இப்போ புக்கிங் பயங்கரமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப விஜய் சார் எந்த அளவுக்கு மக்கள் மனதை கவர்ந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்படி ஒரு படத்தில் நானும் இருக்கேனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் ஜான் மேனன் சார் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் எல்லா தேட்டர் விசிட்டும் போய் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரைட், ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு போது நடந்த சம்பவம் என்னென்னா, 2004 இந்த படம் எடுக்கும்போது கரெக்டாக சென்னையில் சுனாமி. ஸோ ஷூட்டிங்கெல்லாம் பாதியில் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டு கிளம்பி வந்தோம் நாங்கள் எல்லோரும். ஸோ அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த படத்தும் போது தான் விஜய் சாரோட பர்த்டே இருந்தது. யூனிட்டில் இருக்கிற மொத்த பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாமல் இருக்குது. அவர் கூட உட்காந்து தனிமையில் அமைதியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நானும் பாலாஜிலாம் பக்கத்தில் போய் பேசி ஏதோ சொல்லுவோம், சிரிப்பார், அப்படியே ரசிப்பார். ஸோ அதெல்லாம் அப்படியே நினைப்புக்கு வந்து அப்படியே அந்த சீன் எடுக்கும் போதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பு வந்தது. ரொம்ப சந்தோஷமான அனுபவம். திருப்பியும் எனக்குள்ளே இருக்கிற அந்த பழைய நினைவுகளை கிளறி விட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை திருப்பியும் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.